இப்போ வந்து இந்திய பாலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து இந்த வீடியோவில் வந்து அரசியலமைப்பு சட்டம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த காணொலியில் வந்து அரசியலமைப்பு சட்டம் பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாடை வந்து நிர்வகிக்கிறதுக்கு கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டம் தேவைப்படுது. அடிப்படையான விடயங்கள் இதில் பார்ப்போம், ஆழ்ந்தும் பார்ப்போம். அதனால் உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாக கவர் ஆகிரும். நீங்கள் எல்லா தேர்வுக்கும் வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் படிச்சுக்கலாம். இந்திய அரசியல் சட்டம் அரசியல் பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை வந்து 1946 வந்து அமைக்கப்பட்டது. 1947 வந்து சுதந்திரம் கிடைச்சது. 1946 வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் இருந்தார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அது வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 2. அதே மாதிரி 1946 டிசம்பர் 11 வந்து இதோட தலைவராக இரண்டாவது தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்தார். அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது தலைவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அரசியல் நிர்ணய சபை வந்து அரசியல் சட்டமேற்றும் பணி வரைவு குழுக்கு வந்து அளித்தது. அவங்க வரைவு குழுவோட தலைவர் யார் அப்படின்னா பார்த்தோம்னா அவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இது வந்து பார்த்தோம்னா எந்த மாதம் எந்த வருடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1947. 1947 ஆகஸ்ட் 29 கொடுக்கப்பட்டது. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 1947 ஆகஸ்ட் 15. இப்போது அது அந்த மாதம் தான், அந்த மாத கடைசியில் வந்து இந்த வரைவு குழு தலைவராக இவரை போட்டு இவருக்கு வந்து எல்லா வேலையும் கொடுத்துருக்காங்க. திறமையான சட்ட வல்லுநராக டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் செதுக்கியிருக்காரு. அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்து ஆய்ந்து படித்து அதிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதியிருக்காரு. அரசியல் ஏற்ற எத்தனை எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு. அதே மாதிரி 11 திட்டமிட்ட கூட்டங்களில் இதை வந்து 11 திட்டமிட்ட கூட்டங்களை வச்சு 114 நாட்டில் வந்து இதை வந்து கலந்துரையாட இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா 1929 லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் தீர்மானத்தின்படி 1930 அந்த ஜனவரி 26 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அதும்போது பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் 1950 ஜனவரி 26 வந்து இப்போ சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது மாதிரி கூட கேட்கலாம், இந்திய சுதந்திர தினம், முதல் சுதந்திர தினம் எங்கு கொண்டாடப்பட்டது, எந்த நாட்டில் கொண்டாடப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். இது வந்து ஒரு ட்விஸ்டடான கொஸ்டினாக கேட்கலாம். அது வந்து பார்த்தோம்னா லாகூர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கணும். ஏன்னா முதல் இந்திய சுதந்திர தினம் எங்கே கொண்டாடப்பட்டா இந்தியாவில் தான் கொண்டாடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த லாகூர் அப்படிங்கிற இடத்துல தான் 1929 கொண்டாடிட்டாங்க. அது வந்து பார்த்தோம்னா இந்திய சுதந்திரம் கிடையாது, சுதந்திர தினம் கிடையாது. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அவங்களோட தீர்மானத்தின்படி தான் அது வந்து இந்திய சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. அது வந்து அதையும் வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1930 ஜனவரி 26. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது மொத்தம் எத்தனை பாகங்கள் இருந்தது அப்படின்னா 22 பாகங்கள், 8 அட்டவணை, 395 ஷரத்துகள் இருந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டு. இப்போ இருக்கிறது பார்த்தோம்னா 25 பாகங்கள், 12 அட்டவணைகள், 462 ஷரத்துக்களை கொண்ட உள்ளது. 462. அப்புறம் வந்து அரசியல் வரைவுக்குள்ள யாராக இருந்தால் பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர், அவர் தான் வந்து பார்த்தோம்னா குழு தலைவர். கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர், அப்புறம் வந்து டாக்டர் K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, அப்புறம் B.L. மித்ரா, T.D. கிருஷ்ணமாச்சாரி, அவர் தான் T.P. கைத்தான்மாங்க. அதுக்கப்புறம் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 குழுக்கள் இருந்தது. அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு வந்து வல்லபாய் பட்டேல் இருந்தார். அது மாதிரி மாகாண அரசியலமைப்பு குழுவும் வல்லபாய் பட்டேல் இருந்தார். மத்திய அதிகார குழு வந்து ஜவஹர்லால் நேரு, மத்திய அரசியலமைப்பு குழுவும் வந்து ஜவஹர்லால் நேரு. இதில் 2 பேர் தான் வித்தியாசமாக இருப்பாங்க. இதை எளிமையாக படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்குழுவும் நெறிமுறை குழுவும் வந்து படித்து வச்சுக்கணும். கொடிக்குழு, நெறிமுறை குழு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை விதிக்குழு, இந்த 3 வந்து செய்யணும். கொடிக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபலானி அவர் வந்துருந்தார். நெறிமுறை குழு முன்ஷி வந்துடுவார். நடைமுறை விதிக்குழு வந்து ராஜேந்திர பிரசாத் யாருன்னா அரசியல் நிர்ணய சபையின் 2வது தலைவராக இருந்தவர். அதையும் கனெக்ட் பண்ணிக்கணும்.
இதில் வந்து மத்திய அதிகாரக்குழுவும் மத்திய அரசமைப்புகளும் ஜவஹர்லால் வந்துடுறாரு. அப்போ இதுக்கு போக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் தான் இருக்கார். இதில் ஒரு 3 கேரக்டர் தான், 1 2 3 4 கேரக்டர் தான் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் வச்சு இதை எளிமையாக வந்து நம்ம படிச்சு வச்சுக்கலாம். இதை மாதிரி படிச்சுக்கலாம். அப்புறம் இந்திய அரசமைப்பின் தன்மைகள் கூட்டாட்சி போல்வு அப்படிங்கன்னா, கூட்டாட்சி மத்திய அரசும் மாநிலங்களும் சேர்ந்து செயல்படுவது தான் இந்த கூட்டாட்சி போல்வு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நிலப்பரப்பை 2 அரசாங்கம் ஆட்சி செய்வது. அதிகாரப்பதிவு என்பது மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அப்புறம் அரசியலமைப்பின் மேலாண்மை, இந்தியாவில் மிக உயர்ந்த இந்திய சட்டம் அரசியல் நடைமுறை என்பதை குறிக்கிறது. அப்புறம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இதை வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு ஃபைலாக வச்சுருக்காங்க. இதில் வந்து நாட்டில் உள்ள அனைத்து சட்டங்களும் இதற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதிகாரம். நீதிமன்றங்களின் அதிகாரம், இந்தியாவில் 3 அதிகார அமைப்புகள் உள்ளது. சட்டமேற்றும் துறை, செயல்படுத்தும் துறை, நீதித்துறை. அதை பார்த்தீங்கன்னா சட்டமேற்றும் துறை அப்படிங்கிறது இந்த பார்லிமெண்ட் அது வந்துடும். அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு செயல்படுத்தும் துறை, நிர்வாகத்துறை வந்துடும். அப்புறம் நீதித்துறை, இதில் வந்து கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். இதில் வந்து 2 துறைகளின் செயல்பாடுகளை, அதாவது இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுதா என்பதை கவனிக்க, இந்திய அரசியல் சட்டத்தின் மீது சட்டம் இயற்றப்பட்டாலும் அறிவிக்க உச்சநீதிமன்றத்துக்கு அதிகம். அதாவது தேவையில்லாமல் இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு சட்டத்தை வந்து ஏற்றப்படணும். அப்படி ஏற்றாமல் வேறு மாதிரி ஏற்றப்பட்டாங்கன்னா அது உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது அது மாதிரி செயல்படுத்தும் துறையும் நீதித்துறை, 2 செயல்படுத்தும் துறையும் இந்த நிர்வாகத்துறையும் வந்து நீதித்துறை வந்து கண்காணிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கணும், கரெக்டாக பண்ணுறாங்களான்னு. அதை தான் சட்டத்துக்கு மாறாக எதுவும் செஞ்சால் கோர்ட்டில் போய் ஏன் கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போல இந்தியாவில் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து மாநிலம் பொதுவான ஒரே ஒரு அரசியல் சட்டம். கூட்டாட்சி அரசமைப்பு, ஒற்றையாட்சி கூறுகள். பட்டியல்களில் இயற்றப்படும் சட்டங்கள் மத்திய அரசு சட்டமே செல்லும். மாநிலங்களவை அது வந்திருக்கு. தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநில ஆளுநர் நியமனம், மத்திய அரசின் உத்தரவுகளை மாநிலங்கள் கீழ்ப்படிதல். மத்திய நீதி கட்டுப்பாடு, மாநில உருவாக்கம், எல்லை மாற்றம், பெயர் மாற்றம் ஆகியவை நாடாளுமன்றத்தில் மட்டும் செயல்படும். அதாவது மாநில உருவாக்கம், எல்லை, பெயர் வைக்கிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றங்கள், அரசியலமைப்பு சட்டத்திட்டம், நெருக்கடி நிலைகள். நம்ம இந்திய அரசியலமைப்பு சிறப்புகள் என்னென்ன? உலகத்திலே மிக நீளமான அரசியலமைப்பு, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், இறைமை வாய்ந்த அரசு, மக்களாட்சி நாடு, நெகிழ்வுற்ற மற்றும் நெகிழ்வுடைய தன்மை கலப்பு, கூட்டாட்சி போல்வு, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், சுதந்திரமான நீதித்துறை, சமய சார்பற்ற அரசு மாதமே, வயது வந்தோர் வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது தான் நம்ம அரசியலமைப்பு சிறப்புகள். இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, பிற நாடுகள்லேருந்து என்னென்ன சட்டங்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இங்கிலாந்து அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆட்சி முறை அங்கே வந்து கொஞ்சம் அதிகாரம் அதிகமாக இருக்கும், இங்கிலாந்து, யூகேல. அதனால் வந்து சட்டமேற்றும் முறை, நாடாளுமன்ற முறை, கூட்டு பொறுப்பு, ஒற்றை குடியுரிமை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, குடியரசுத் தலைவர், பேரவைத் தலைவர், அதிக அதிகாரம் வாய்ந்த கீழவை, அமைச்சரவை உள்ள மற்றும் அதன் தலைவராக பிரதமர் செயல்படுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூகே. அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அங்கே அதிக இதுனால அந்த குடியரசுத் தலைவர் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதனால் குடியரசுத் தலைவர் பதவி, நிர்வாகத்துறை தலைவராக செயல்படுதல், குடியரசுத் தலைவர் முப்படை தலைவராக செயல்படுதல். முப்படை தலைவராக யார் இருக்கான்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான். எழுதப்பட்ட அரசியல் சட்டம், சுதந்திரமான நீதித்துறை, நீதி மற்றும் மறு ஆய்வு, நீதி புலனாய்வு, அடிப்படை உரிமைகள், முகவுரை, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா, யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவைக்கு பதவி தலைவராக செயல்படுதல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி நீக்கம், அதுவும் அமெரிக்கா. கனடா அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி தத்துவம். கனடாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டாட்சி தத்துவம் நல்லாயிருக்கும். அதனால் அங்கேருந்து அதை எடுத்திருக்காங்க. வலிமையான மத்திய அரசு கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க. மத்திய மாநில அரசுகளிடையே அதிகாரப்பதிவு, எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசிடம் உள்ளது. அதுக்கப்புறம் அயர்லாந்து அப்படிங்கிற போது அயர்லாந்து வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, மாநிலங்களவை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள்,
ஜெர்மனி வந்து பார்த்தோம்னா அந்த ஜெர்மனி நெருக்கடி காலநிலையில் இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் மீது ஏற்படும் தாக்கம். ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போராட்டங்கள், நிறையா போர்கள் இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு ஹிட்லர் காலத்தில். அதனால் அந்த நெருக்கடி காலநிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சட்டம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால அங்கேருந்து எடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. வணிக வியாபாரம் தொடர்பான வழிமுறை. ஆஸ்திரேலியா நிறையா வந்து கம்யூனிகேஷன் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து ரஷ்யா வந்து கொஞ்சம் அடாவடியான, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அடிப்படை கடமைகள் அங்கே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் வந்து அரசியல் சட்ட திருத்த முறை தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. சட்டத்தை வந்து திருத்த முடியும் அப்படிங்கிறது. இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சட்டத்தை திருத்தி மாற்றி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து குடியரசு அரசாங்கம். இதுதான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்குது. ஓகே, இது வந்து முதல்ல வந்து இது நம்ம இந்த டாபிக் என்ன பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே போதும். இதிலேருந்து கண்டிப்பாக வந்து கேள்விகள் அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து நிறையா கேட்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.